கரங்களை தட்டி பாடலாமா? வல்லமையின் ஆவியானவர் அந்த பாட்டை நம்ம சத்தமா பாட போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன்னு சொல்லி அதிகாரத்தோட வாயிலிருந்து அறிக்கையிட்டு சத்தமா பாடலாமா? பாடலாமே, எல்லாம் அமைதியா எங்களை ஏதோ வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆமேன். நல்லா பாட்டு பாருங்க. ஒவ்வொரு லிரிக்ஸும் நம்ம அறிக்கிட்டு பாடுற மாதிரி வார்த்தைகளை பாருங்களேன். வல்லமை ஆவியான எனக்குள்ள வந்துட்டு காரணத்தினால பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால என்ன சொல்லால இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். நீங்க அறிக்கிட்டு சத்தமா பாடுங்க. நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற எல்லா கசப்பான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்க
நீங்க அறிக்கிட்டு பாட பாட எல்லா சூழ்நிலையும் மாறப்போகுது. எங்க கூட சேர்ந்து சத்தமா பாடுறீங்களா? வேடிக்கை பார்க்காம எங்க கூட சேர்ந்து சத்தமா அறிக்கிட்டு பாடுங்க. மறுபடியும் பாடலாமா? ஒரு சான்ஸை மட்டும் திரும்ப பாடலாம். பவராவி எனக்குள்ளே, பய ஆவி அணுகுவதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ளே அகற்றிவிட்டின் கசப்புகளை, அந்த சான்ஸா மட்டும் நல்லா அறிக்கிட்டு சத்தமா மறுபடியும் பாடலாமா? பவராவி எனக்குள்ளே, சொல்லி சத்தமா பாட போறோம். நம் தேவனால் கூடாத காரியம், நீங்க சொல்லுங்க, நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். சத்தமா பாடலாமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனௌன்ஸ்மெண்ட் வாசி கேட்போம். ஆராதனையின் ஒழுங்குகளை அறிவிப்புகளை எல்லாரும் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அதிகாலையில் ஜெபம் 5 மணி முதல் 6 மணி வரை இங்கு நடைபெறும். திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை ஜூமில் சபை ஜெபம் நடைபெறுகிறது. அனைவரும் இஜெபத்தில் கலந்து கொள்ளவும். வெள்ளிக்கிழமை ஆராதனையும் வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கும் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கும் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் ஆராதனை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும் இங்கு நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் நமது சபையில் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு வாலிபர் எழுப்புதல் கூடுகை நம் சபையில் நடைபெறும். தேங்க்யூ. சபையின் வாக்குத்தத்தத்தை மாறி மாறி அறிக்கை செய்வோம். சபையின் விசுவாச வாக்குத்தத்த அறிக்கை. இந்த வாக்குத்தத்தத்தை யாருமே நார்மலான இது ஒரு வார்த்தை தானே, இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறோம், இல்லை டெய்லி ரெகுலராக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா யோவான் 1:1 சொல்லியிருக்காரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன். இந்த வார்த்தையே அவர் தேவன் தான். அவர் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தில் ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம அறிக்கையை சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அறிக்கையை கூட நம்ம சொல்லி அதை முழுசாக 100% நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுற வரைக்கும் கடவுளை தேவனை நம்ம சும்மா அமைதியாக விட்டுறக்கூடாது. அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவரை அசைச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க தலைமையில் கையை வச்சு நம்மளோட அப்பா கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை கேட்டுக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பேன். நான் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்மேல் ஆதரவாய் இருப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்மேல் ஆதரவாய் இருப்பார். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பார். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமையடைந்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபம் அடைகிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கார். இந்த வாரத்தில் பர்த்டே வெட்டிங் டே கொண்டாட யாராக இருக்கீங்களா? பிறந்த நாள், திருமண நாள் யாராக இருக்கீங்களா? நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் எங்கள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தயவை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன் என வாக்குத்தத்த வசனத்தின்படி ஒவ்வொருவரை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அதிசயமான காரியத்தை செய்யும் மேன்மைகள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நிறைய கேப்பாக இருக்கணும். இந்த சைடு இருக்கணும். முடிஞ்சால் இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரே பக்கம் தான் ஈஸியாக இருக்கும்.
ஆமென். நல்லா பாடலாம், நல்லா பாடிட்டோம். கர்த்தர் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் இங்கே இருக்கிறார்? ஆமென். சத்தம் கேட்க பத்தலையா? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி அப்படியே தேவனை உயர்த்த போகிறேன். வேதத்தை வாசிக்கிறேன். எங்கெல்லாம் இயேசு நாமத்தை கூடுறோமோ, எப்போதெல்லாம் இயேசுவை உயர்த்துக்கிறோமோ அப்போதெல்லாம் வந்துடுறார். வந்து நம்ம தூதிபலியை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஆராதனை கேட்கறதுக்கு. அது ஏற்றுக்கொள்ள வந்திருக்காரு. ஆமாம், இதனால் அவர் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எழுந்து கொள்ளாமல் எழுந்துன்னு கொஞ்சம் நேரம் ஆராதனை செய்வோமா? இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். எழுந்துன்னு அப்படியே விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். சும்மா ஒரு பாட்டாக பாடல, விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். ஆரோன், தேங்க்யூ ஜீசஸ். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி என்றும் நீ பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல கைகளை உயர்த்தி பாடலாமா? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல உம்மை போல் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி பாடலாமா? உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய hallelujah. Come on, you can do better than that. You can do better than that. இன்னும் அதிகமாக கைகளை உற்சாகமா கர்த்தருக்காக நீங்க தட்ட Hallelujah, முடியும். hallelujah. முழு பலத்தோட தட்டுங்க பாப்போம். முழு பலத்தோட தேவனுக்கு தட்டுங்க. Hallelujah. ஹalleluya. Please be seated உட்கார்ந்து கொள்ளுங்கள். in God's presence today. தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. How many of you happy?
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? If you're happy, just wave out to me. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க கைகளை எனக்கு உயர்த்தி காண்பீங்கள். Look at somebody next to you and உங்க smile. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் சிரியுங்க. Come on, smile at them. அவங்கள பார்த்து கொஞ்சம் சிரியுங்க. Come on, look at them and smile real big. அவங்கள பார்த்து ஒரு நன்றாக ஒரு புன்சிரிப்பை கொடுங்க பாப்போம். Because whenever you're looking at me and you're not smiling, I feel like I've done something wrong. நீங்க என்ன பார்த்து முறைத்து கொண்டிருக்கும் போது நான் ஏதோ தவறு செஞ்சிட்ட போலயே இருக்குது. But when you smile, I know, okay, everything is okay. நீங்க என்ன பார்த்து சிரிக்கும் போது சரி எல்லாம் சரியா தான் இருக்குதுன்னு நான் புரிந்து கொள்கிறேன். All right, 1 second. All right. Today I believe that the Lord is in the house. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இந்த சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். And if you believe that, shout an amen. யாராவது அதை விசுவாசித்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. I would really like it if people here can come on this side. இந்த பக்கத்துல இருக்கிற ஜனங்களும் இந்த பக்கம் வந்துட முடிஞ்சா நல்லா இருக்கும். If you can come on this side, then I can just look at everybody on this side and preach. இந்த பக்கத்துல இருக்கிறவங்களை மட்டும் பார்த்து என்னால பிரசங்கிக்க முடியும். So it'll be nice if all of you can switch to this side. நீங்க எல்லாரும் இந்த சைடு வந்துடுறீங்களா? பாஸ்டர், நீங்க எப்போ வந்தாலும் எங்க சீட்டை மாத்துறீங்க. எப்போ வந்தாலும் இங்க உட்காராத அங்க உட்காரு, இப்படி மூவ் பண்ணு அப்படி மூவ் பண்ணுன்றீங்க சொல்றீங்க. But I believe that God is changing somebody's places today in Jesus name. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் சிலருடைய இடங்களை மாற்றி அமைக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah, somebody say amen. Hallelujah. You are not called to be where you are called to move where God wants to take you. நீங்க இருக்கிற இடத்திலே இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை, தேவன் உங்களை அழைத்த இடத்திற்காக நீங்க முன்னேறி வருவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள். Most of us are stagnant in life. பலர் ஒரே இடத்துல ஒரு தங்குன ஒரு நிலைமையில இருக்கிறோம். But today I believe that the Holy Spirit will help us move. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம முன்னேறி செல்ல அசைவதற்கு உதவி செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lift your hands and say an amen in this place. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். One of my favorite verses in the Bible. வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். The Bible goes on to say, as it is in heaven, let it be on. பரலோகத்துல இருக்கிறது போலயே பூமியிலயும் ஆண்டவரே நடக்கட்டும் என்ற வசனம். As it is in heaven, let it be on. பரமண்டலத்துல இருக்கிறது போலயே பூமியிலும். But if you don't know how heaven functions, how will you bring it on earth? பரலோகம் எப்படி அசைவாடுது, எப்படி செயல்படுது அப்படின்றத நாம புரிந்து கொள்ள முடியலனா அது எப்படி பூமியில செயல்படுத்துவோம்? The enemy's biggest strategy, சத்துருவின் பெரிய ஒரு திட்டம், is to keep you confused on earth. இந்த பூமியில உங்களை கன்ஃபியூஸ்டான சூழ்நிலையில வைத்திருப்பது. To keep you busy on earth. நீங்க எப்பயுமே வேலை செய்து கொண்டே இருக்கிற ஒரு நிலைமையில வைத்திருக்கிறது. To keep you in your problems on earth. உங்க பிரச்சனையிலேயே மாட்டிக்கொண்டு இந்த பூமியில இருக்க வைக்கிறது. But God's method, ஆனா தேவனுடைய திட்டம், is to look at heaven and live on earth. அத பரலோகத்தை நீங்க நோக்கி பார்த்து பூமியில நீங்க வாழ்வதுதான். Somebody say amen. ஆமென் சொல்லுங்க. That is why the Bible says, as it is in heaven, let it be on earth. அதனால தான் வேதம் சொல்லுது பரலோகத்தில் இருக்கிற வண்ணமே பூமியிலேயும் என்று. If your eyes are fixed on heaven, உங்க கண்கள் பரலோகத்திற்கு நேராக நோக்கமாக இருக்கும் பொழுது, this is another beautiful verse which says, Lord, where does my help come from? I will look up where? To the hills. இன்னொரு அருமையான வசனம் சொல்லுது, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்துல வரும். என் கண்களை நான் இந்த வானத்துக்கு நேராக மலைகளுக்கு நேராக நான் உயர்த்துகிறேன் என்ற வசனம். Your eyes, when it's fixed on things above. Paul says it like this, keep your eyes on things above. வசனம் சொல்லுது, பவுல் இப்படியாக எழுதுகிறார், உங்க கண்களை மேலான காரியங்களுக்கு மேலே வைத்து வையுங்கள் என்று. When you keep your eyes on things above, நீங்க மேலான காரியங்கள்ல உங்க கண்களை பதித்து வைக்கும் பொழுது, you will not get confused with things below. நீங்க கீழ நடக்கிற காரியங்கள்ல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, குழப்பம் அடையாமல் இருப்பீர்கள். Jesus has many facets about himself. இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை குறித்த நிறைய பக்கங்கள் இருக்கிறது. Some of you can experience Jesus as a savior. சிலர் நம்ம அவர் இரட்சகராக அவரை உணர்ந்திருக்கிறோம். Some of you it's a healer. சுகமளிக்கிற தேவனாக. For some of you he is a provider. சில பேருக்கு அவர் உங்க தேவைகளை சந்திப்பவராக. For some of you he is your lawyer. உங்களுக்கு வழக்காடுற தேவனாக. For some of you he is the judge. உங்களுக்கு சிலருக்கு நீதிபதியாக. நம்ம ஒரே ஒரு ரோல் ஆபீஸ்ல பண்றதுக்கு படான எவ்வளோ பிரச்சனை. ஆனா இவரு எல்லா ரோலையும் அவரே ப்ளே பண்றாராம்.
எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்ல? Hallelujah. Hallelujah. He plays multiple roles. அவர் பல இடங்கள் அவர் வேலை செய்கிறார். And he doesn't only play the role that you think he can play. நீங்க நினைக்கிற இந்த ஒரு வேலையை மட்டும் அவர் செய்கிற நபர் அல்ல. There is a saying that goes on like this. ஒரு வாக்கு இப்படியாக சொல்லுகிறது. If he is not God over all, அவர் எல்லாவற்றும் மேலும் அவர் தேவனாக இல்லை என்றால் he is not God at all. அவர் தேவனே இல்லை. If he is not God over all, எல்லா காரியங்கள் மேல அவர் தேவனாக இல்லை என்றால் he is not God at all. அவர் அப்படி ஒரு நபர் தேவனே இல்லை. But today I want to give you an understanding of how heaven functions. எப்படி பரலோகம் செயல்படுது அப்படின்றதை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதலை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். Are you ready? தயாராக இருக்கிறீங்களா? We have exactly 20 minutes. 20 நிமிஷம் தான் இருக்குது நமக்கு. This is our flying time. இது நம்ம பறக்கிற நேரம். You have to put your seat belt on. உங்க சீட் பெல்ட் நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். And we are going to take off. நம்ம பறக்க போகிறோம். Are you ready? ரெடியா இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பறக்க போறோம். பறக்க போகிறோம். இல்ல தட்டி சொல்லுங்களேன், பறக்க போறோம். பறக்க போகிறோம். பறக்க போறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை? எல்லாருக்குமே ஒரு லாக்டவுன் இருந்துச்சு, பறக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா வேதம் சொல்லுது நம்ம பறப்போம். ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஒரு இந்த சத்தம் தான் நான் கேட்டேன். ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ராஜா நான் ஹalleluya எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லணும். Can we say it one more time? Hallelujah. Hallelujah. So put your seat belts on and we're going to take off. நீங்க சீட் பெல்ட் போட்டுக்கொள்ளுங்க, நம்ம பறக்க போகிறோம். Revelations chapter 4. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம். And you go down to verse 6. 6ஆம் வசனத்திற்கு கடந்து செல்லுவோம். Somebody read that for me. அதை யாராவது எனக்காக வாசிக்கிறீர்களா? வெளிப்படுத்தல் 4:6. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றியிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இதெல்லாம் நீங்க கேள்விப்படும் போது நீங்க இந்த ரெவலேஷன்ஸை நீங்க படிக்கலன்னா இது நரகம்னு நீங்க யோசிப்பீங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? How does heaven look like for us? பரலோகம் நம்ம கற்பனை செய்ததுல எப்படி இருக்குது? ஏஞ்சல்ஸாவே இருப்பாங்க, அப்படியே தூதர்கள் இருப்பாங்க சுத்தி, எல்லாமே சூப்பரா இருக்கும், எல்லாமே அழகா இருக்கும். ஆனா இங்க என்ன எழுதி இருக்கு? There is 4 beasts. அங்க 4 ஜீவன்கள் இருந்தன, மிருகங்கள் போன்ற creatures ஜீவன்கள் இருந்தன. And these creatures had eyes in the front and the back. அவர்களை சுற்றிலுமாக அவர்கள் உடம்புல முன்னிலும் பின்னிலும் கண்கள் இருந்தன. எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் இமேஜினேஷனை ஓபன் பண்ணி பாருங்களேன். கற்பனையை கொஞ்சம் திறந்து யோசித்து பாருங்கள். Eyes, front and back. முழுவதுமாக முன்பும் பின்பும் கண்கள். The Bible says in the midst of the throne and among the throne. வசனம் சொல்றது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றியிலும் என்று வசனம் சொல்கிறது. The Bible says the one on the throne is our Jesus. வசனம் சொல்றது அது மாதிரி சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. So around the throne is his character. அவரை சுற்றிலுமாக அவரை பற்றின அவருடைய குணாதிசயங்கள் அவரை சுற்றி இருந்தன. Hallelujah. Hallelujah. உங்க ரூம்ல என்ன இருக்கும்? உங்க ரூம்ல என்ன இருக்கும்? உங்க சார்ந்த, உங்களுக்கு பிடிச்ச, உங்க பர்சனாலிட்டியை காட்டுற, வெளிப்படுத்துற பொருள் தான் இருக்கும்ல. அப்ப in the throne room of God it only has things that showcases who he is. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்துற காரியங்களே இருக்கும். உங்க ரூம் உள்ள நம்ம பார்த்தா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா இல்லையா? உங்க ரூம் உள்ள பார்த்து நீங்க யூஸ் பண்ற திங்ஸ், இருக்கிற பெட்ஷீட், கவர்ஸ், கர்டன்ஸ், கலர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க யாரு, உங்க ப்ரிஃபரன்சஸ் என்ன, உங்க பர்சனாலிட்டி என்ன, உங்க கேரக்டர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே உங்க ரூமுக்கு வந்தாலே தெரிஞ்சிரும். Similarly, when you come to the throne room of God, அதை போலவே தேவனுடைய சிங்காசனத்திற்கு நீங்க வரும்பொழுது all the things in that room represents him.
அந்த அறையில் இருக்கிற எல்லா காரியம் அவரையே குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. So if you need to bring this throne room of God into your room, தேவனுடைய சிங்காசனத்தை உங்களுடைய அறைக்குள்ள நீங்க வரவழைக்கணும் என்றால், imagine the throne room in your room. உங்க அறைக்குள்ளாக, உங்க வீட்டு அறைக்குள்ளாக தேவனுடைய சிங்காசனம் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? எவ்வளவு பேருக்கு அது ஆசை? ஏன் வீட்டில், ஏன் பிஸ்னஸில், ஏன் மேரேஜில், ஏன் ஃபைனான்ஸில், ஏன் ரூமில் ஆண்டவரோட ராஜ்யம் உள்ளே வரணும்னு எவ்வளோ பேரை நம்புறீங்க? ஆமென். அது உள்ளே வரணும்னா அப்போ உங்கள் ரூமை வந்து அவர் ரூமு மாதிரி மாற்றணுமா இல்லையா? மாத்தணும். எவ்வளோ பேரை மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க? Today I'm going to teach you how to change your understanding to bring down heaven on earth. உங்க புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய பரலோக சூழலை உங்களுடைய அறைக்குள்ளாக எப்படி கொண்டு வர வேண்டும் என்று மாற்றி அமைக்க போகிறேன். And there the Bible says there's a creature which had eyes in the front and the back. இங்க ஒரு உயிரினம் முன்பும் பின்பும் கண்களாக, ஒரு ஜீவன் முன்னாடியும் பின்னாடியும் கண்களால நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். The Bible says in one of the verses which I love, வசனங்கள்ல இப்படியாக சொல்லப்படுகிறது, the Lord God of Israel, he neither sleeps nor he slumbers. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. And these eyes represent two things. இந்த கண்கள் இரு காரியங்களை நமக்கு குறிக்கிறது. That his eyes are always on you and me. அவருடைய கண்கள் உங்க மீதும் என் மீதும் நோக்கமாக இருக்கிறது என்று. யாராவது ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. And his eyes represent that he knows everything. அந்த கண்கள் எதை குறிக்கிறதுனா அவருக்கு சகல காரியமும் அவர் அறிந்திருக்கிறார் என்று அவர் காண்கிறார் என்று குறிக்கிறது. எவ்வளவு பேர் இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க? ஆண்டவரே இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நடக்குது, நீங்க பார்க்குறீங்களா இல்லையா? இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா ஆண்டவரே? நான் பண்ற விஷயம் மட்டும் நீங்க பார்த்துடுறீங்க, அவங்க பண்ற விஷயம்லாம் நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே? எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நான் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன சொல்லுது? What the Bible says is that he can see everything and he knows everything. வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், சகலமும் அவர் அறிந்திருக்கிறார் என்று. And these eyes represent that his eyes are on you. இந்த கண்கள் எதை குறிக்கிறது என்றால் இந்த கண்கள் உங்க மீது நோக்கமாய் இருக்கிறது என்று குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. So the throne room of God represents he can see everything and he knows everything. So தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற அவருடைய குணாதிசயம் என்னவென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் அவரிடத்திலிருந்து மறைந்தது இல்லை என்று. உங்க ரூம் உள்ள நீங்க போனீங்கன்னா that is your private space. உங்களோட அறை உங்களுக்கு சொந்தமான தனிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல தான் உங்க ஃபைனான்சஸை நீங்க பேசுவீங்க, உங்க இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க, ஒரு பிரச்சனைனா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. The most important place in your house is your bedroom. உங்க வீட்லயே மிக முக்கியமான அறை என்றால் அது உங்களோட படுக்கை இடம். கரெக்ட் தானே? கிச்சன்லேயே அதெல்லாம் பண்ணுவீங்க, கிச்சனில் பண்ண மாட்டீங்க, ஹாலில் பண்ண மாட்டீங்க. பெட்ரூமில் தான் தாப்பாலெல்லாம் போட்டு யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஜன்னலெல்லாம் மூடிட்டு அங்கே தான் நம்ம பேசுவோம், டிஸ்கஷன். ஸோ இமேஜின் த த்ரோன் ரூம் ஆஃப் காட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டிஸ்கஷன் ஆஃப் யோர் ஃபியூச்சர். தேவனுடைய சிங்காசன அறை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அங்க திட்டமிடுகிற பேசப்படுகிற ஒரு அறை. When your prayers go up, உங்களோட ஜெபங்கள் மேலே கடந்து செல்லும் பொழுது it enters the throne room of God. அது தேவனுடைய சிங்காசன அறைக்கு கடந்து செல்லுகிறது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? When your prayers go up, it reaches the throne room of God. உங்க ஜெபங்கள் தேவனுடைய சிங்காசனத்தை போய் சேருகிறது. It doesn't go to the waiting room. அது அங்க காத்திருக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, அங்க போகல. It doesn't go to the kitchen. அது கிச்சனுக்கு போகல. It doesn't go to the hall. அது ஹாலுக்கு போகல. It goes straight to the bedroom. It straight to the throne room of God. அது நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு செல்லுகிறது. You know why? ஏன் தெரியுமா? Your request and your prayer is so important that it goes to heaven. ஏன்னா உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய விண்ணப்பங்களும் மிக முக்கியமானது, அது பரலோகத்தை எட்டுகிறது. And when Jesus hears
the prayers and the request read out to him, இயேசு கிறிஸ்து உங்களோட ஜெபங்களும் உங்க விண்ணப்பங்களையும் அவருக்கு கேட்கும் பொழுது, வாசிக்க கேட்கும் பொழுது, he sends out 4 types of people. அவர் 4 விதமான நபர்களை அனுப்புகிறார். One he sends out his angels. ஒன்று தூதர்களை அனுப்புகிறார். How many of you believe that everybody has an angel assigned for him? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தூதனை வைத்திருக்கிறார் என்று? I told Lord, you love me so much, give me 2. ஆண்டவரே நீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க, எனக்கு 2 தூதர்களை கொடுங்கன்னு சொன்னேன். எவ்வளவு பேர் சொல்றீங்க லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு? தேங்க் யூ பாஸ்டர். எவ்வளவு பேர் நம்புறீங்க லெஃப்ட் ஒன்னு ரைட்ல ஒன்னு? ஆனா எல்லாருக்கும் ஒன்னு தான். ஆனா என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால எனக்கு 2. First he sends out his angels. முதலாவதாக தூதர்களை அனுப்புகிறார். Another way he sends out his prophets or his pastors or his leaders. இரண்டாவதாக அவர் தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, தலைவர்களை, மூப்பர்களை அனுப்புகிறார். They come and release the word, the prophetic word into your life. அவர்கள் வந்து தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துகிறார்கள். Another time he sends his word. மூன்றாவதாக அவர் வார்த்தையை அனுப்புகிறார். How many of you remember this? Angels example. You remember Abraham? Angels came and visited him. ஆபிரகாம் உங்களுக்கு தெரியும், தூதர்கள் வந்து அவரை சந்தித்தார்கள். You remember Mother Mary? Angels came and visited her. மேரி தெரியும் உங்களுக்கு, தூதர் வந்து அவருக்கு அறிவித்தார்கள். An example for the prophets coming. You remember Elijah, Elisha, Daniel, Moses, name it, all of them. தீர்க்கதரிசிகள் வந்தது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேதாகமம் முழுவதுமாக எலியா, எலிசா, சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் வந்தது எழுதப்பட்டிருக்கிறது. Thirdly, he sends his word. மூன்றாவதாக அவர் வார்த்தையை அனுப்புகிறார். How many of you remember when the centurion came to him, he said, Lord, you don't need to come. Send your word. நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வந்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க வராட்டினா கூட பரவாயில்ல, உங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, உங்க வார்த்தையை அனுப்புங்க என்று சொல்லுகிறார். And the 4th time, நான்காவதாக he himself shows up. அவரே வெளிப்படுகிறார். Hallelujah. Hallelujah. He himself shows up. அவரே வெளிப்படுகிறார். Remember Lazarus' tomb? லாசருவோட கல்லறையில உங்களுக்கு தெரியும், He himself showed up. அவரே வந்தார். He could have sent his word. அவருடைய வார்த்தையை அனுப்பி இருக்கலாம். He could have sent his angels. அவருடைய தூதர்களை அனுப்பி இருக்கலாம். He could have sent his prophets. அவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி இருக்கலாம். But sometimes he himself shows up. ஆனா சில வேளைகளிலே அவரே வெளிப்படுகிறார். So the 4 types where God can release for your prayer request. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலாக தேவன் 4 விதமாக ஜனங்களை அனுப்பி 4 விதமாக பதிலளிக்க முடியும். So if you're writing down notes, write those 4 things. நீங்க 4 எழுதி கொண்டிருக்கீங்கன்னா இந்த 4 காரியங்களை எழுதி கொள்ளுங்கள். How many of you have gone in the auto and you are struggling with something, or you're driving in the car and you're going through something which is very hard for you to go through? Suddenly an auto goes before you, an auto pinadi, I will never leave you nor forsake you. நீங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்கும்போது உங்க வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும்போது ஒரு ஆட்டோ உங்களுக்கு முன்னாடி போகும், அதுல எழுதி இருக்கும், உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லைன்னு தேவனுடைய வார்த்தை எழுதி இருக்கும். How many of you have gone to Ooty? You're going round and round and saying, Lord, where is the suicide point? I'm trying to reach it. And on the stones you see, be still and know that I am God. நீங்க ஒருவேளை ஊட்டிக்கு போய் மேல ஆண்டவரே சூசைட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தேடி போயிட்டு இருக்க நேரத்துல அங்க கற்பாறைகள் எழுதி இருக்கிறோம், அமைதலா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நீங்க பாப்பீங்க. How many of you are going in the highway and suddenly on the billboard it says, I have given you peace that passeth all understanding. நீங்க திடீர்னு வாகனம் ஓட்டி கொண்டு போயிருக்கும் போது பக்கத்துல நீங்க பாப்பீங்க, எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு வாசிப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? Amen. Amen. This is God telling you, be calm. இது தேவன் நீங்க அமைதலா இருங்கள் என்று சொல்லுகிறார். Don't be agitated. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காதீங்க. Don't be frustrated. நீங்க பதறாதீங்க. The God who started the good work in you, He is well and able to complete it. நல்ல ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில தொடங்கின தேவன் அவரே அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். He is just not the Alpha, He is also the Omega. அவர் ஆல்பா மட்டும் கிடையாது, அவர் ஒமேகாவுமா இருக்கிறார். Hallelujah. He is not just the beginning, He is also the end. அவர் தொடக்கம் மட்டும் கிடையாது, அவர்தான் முடிவும். He is not just
I can just go on and on and on. நான் இதை அப்படியே பேசிக்கொண்டே இருக்கலாம். But I've not yet got to my message. ஆனா நான் இன்னும் என்னோட செய்திக்குள்ளாக நுழையவில்லை. But are you understanding what I'm saying right now? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுதா? Now there are 4 creatures that are in this verse. இந்த வசனத்துல 4 ஜீவன்களை காண்கிறோம். Can you read that? அத வாசிக்கிறீங்களா? In verse 7. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. Imagine this. இது கற்பனை செய்து பாருங்கள். First one is a lion. முதலாவதாக ஒரு சிங்கத்தை போன்று. Second is an ox. இரண்டாவதாக காளை. Third is a human. ஒரு மனுஷனோட முகம். Fourth is an eagle. ஒரு கழுகு, நான்காவதாக கழுகு. How many of you like lion? எத்தனை பேருக்கு சிங்கம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு animal is the lion. Your burdens upon me, for I care for you, says the Lord. உங்க கவலைகள், உங்க சுமையை எல்லாம் என்னிடத்துல வந்து வைத்து விடுங்கள், ஏன்னா நான் உங்களுக்கு நான் உங்க மேல கருசனை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. Are you feeling very heavy today? இன்னைக்கு ரொம்ப கனமா நீங்க உணர்கிறீர்களா? Do you feel too much tension and stress? ரொம்ப டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு இருக்குதுன்னு ஐயோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நாளை கழிச்சு எப்படி இருக்க போகுது, இந்த மாசம் எப்படி ஓட போறேன்னு நீங்க அப்படி ஒரு டென்ஷன்ல உள்ள வந்தீங்களா? அவரை மேல எல்லாத்தையும் இறக்கி வச்சிடலாம். யாராவது ஒரு ஹல்லேலூயா சொல்லுவாங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் நம்மளுக்காக தூக்கி சுமப்பாரு, உங்களையும் தூக்கி சுமப்பாரு. நீங்க போற பிரச்சனை, கவலை எல்லாத்தையும் அவரே தூக்கி சுமப்பாரு. The representation of the ox shows the God who came to serve. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மளுக்காக அவர் சேவை செய்ய வந்தார் என்பது இந்த காலை காண்பிக்கிறது. He was positioned as a king, அவர் ஒரு ராஜாவாக அந்த ஸ்தானத்துல வீற்றிருக்கிறார், but commissioned to serve. ஆனா அனுப்பப்பட்டது எப்படி என்றால் நம்மளை சேவிப்பதற்காக. Positioned king, அங்க அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார், commissioned serving. ஆனா அனுப்பப்பட்டதோ அவர் நம்மள சேவிக்கிறதுக்காக. Hallelujah. Hallelujah. The Bible says he's come to heal the broken hearted. அவர் நொறுங்குண்ட இருதயத்தை அவங்க தேற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார் என்று To heal the வசனம் sick. சொல்கிறது. அவர் சுகமளிக்க வந்திருக்கிறார். To pick people from the pit and put them on the rock. சேற்றுல இருக்கிறவங்களை தூக்கி கண்மலை மேல வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார். So he doesn't let his position as a king stop him from serving the people. அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறது அவர் வந்து கீழே இறங்கி வந்து ஜனங்களை சேவை செய்வதிலிருந்து தடுக்கவில்லை. When I was 13 years old, நான் 13 வயசாக இருக்கும் பொழுது I was the pastor's son in a church called Garden City. கார்டன் சிட்டி என்ற சபையில நான் போதகருடைய பையன். So everybody knew who I was. நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். Everybody will come and pinch my cheeks. எல்லாரும் வந்து என் கண்ணத்தை கிள்ளுவாங்க. Everybody will buy me biscuits. இருப்பேன். And when I was a favorite for everyone, எல்லாருக்கும் பிடித்த நபராக நான் இருக்கும் பொழுது I'll be playing around. நான் விளையாண்டுட்டு இருப்பேன். And one day, ஒரு நாள் I was with my friends. நான் என் நண்பர்களோட இருந்தேன். So everybody knew me as Pastor Martin's son. எல்லாருக்கும் பாஸ்டர் மார்ட்டினோட மகன் நான் என்று தெரியும். So they will look at me differently. அப்ப என்ன வித்தியாசமாக பார்ப்பார்கள். One day I was playing with my friends. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருந்தேன். Service finished. அந்த ஆராதனை முடிந்தது. And my dad was standing and talking to some church believers. என்னுடைய தகப்பன் அங்க பக்கத்துல இருந்த ஒரு சபை நபரோட பேசிக்க ஒரு அழுத்தத்தை காட்டிலும் தேவன் அவருடைய சரீரத்துல பல வேதனைகளை அனுபவித்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? If he can go through so much with that body and win the victory, how much more victory can you and me win today in the name of Jesus? அவர் அதே சரீரத்தோட மனித சரீரத்தோட அவ்வளவு பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்று அவர் வெற்றியை சந்தித்தார் என்றால் நானும் நீங்களும் இதே சரீரத்தோட நம்ம வெற்றியை சந்திக்க முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Every human will sympathize with you. எல்லா மனுஷனும் உங்களுடைய பிரச்சனையை பார்த்து உங்க மேல பாவப்படலாம், பரிதாபப்படலாம். அந்த பரிதாபம் படும்போது ஒரு சத்தம் வரும். If he can go through so much with that body and win the victory, அந்த சத்தமே how much எனக்கு more victory can you and me win today in the name of Jesus? அவர் அதே சரீரத்தோட மனித சரீரத்தோட அவ்வளவு பாடுகளுக்குள்ளாக God just doesn't sympathize with you, he empathizes with you, he empowers you. கர்த்தர்
உங்களுடைய பிரச்சனை Hallelujah. பரிதாபப்படல. ஆனா Every human will sympathize with you. கொடுத்து அவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is a God who's in a human. How many of you have mothers like this? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட இந்த விதத்துல தாயார்கள் When you're sick, உடம்பு சுகவீனமாக இருக்கும் பொழுது the mother will say, like the doctor, அவங்க டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க, God just இதுதான் பிரச்சனை, இது நான் சாப்பாடு இப்படி கொடுத்தா அப்படி சரியாயிடும். Empowers you. என்னமோ இவங்க MBBS படிச்சு பரிதாபப்படல. ஆனா சர்டிபிகேட் வாங்கி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிற மாதிரி. பலப்படுத்துகிற தேவனாக என்ன symptoms? He is a God who's in a human. ஆனா எவ்வளவு இது பாத்திருக்கீங்களா இல்லையா? அவங்க சொன்னது அப்படியே நடக்கும். இப்ப நம்ம யோசிப்போம், 12th ஃபெயில் ஆச்சு, அவங்க நீ எப்படி MBBS எப்படி படிச்ச? இதுதான் பிரச்சனை. யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? இப்படி கொடுத்தா why? Because the only one who cares for you knows how your body functions. Certificate வாங்கி prescription எழுதி கொடுக்கறோம். எப்படி செயல்படும் என்று அறிந்திருக்கிறார். If the one who cares for you knows how your body functions, imagine the one who created you. உங்க மேல கருசனையா இருக்கிற உங்க தாயாருக்கு நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தெரிஞ்சா உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு உங்களை எவ்வளவு தெரிந்திருக்கும். Hallelujah. Hallelujah. He cares for you and he will empower you. அவர் உங்க மேல கருசனையா இருக்கிறார், அவர் உங்களை பலப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. That is the humanity of God. அதுதான் தேவனுடைய அந்த மனுஷ சாயல்ல வந்த தன்மை என்றது. The lion represents what? One who cares for you knows how your body functions. Imagine the one who created you. அவருடைய ராஜரீகத்தை. The ox represents his servanthood. அவருடைய காளை எதை குறிக்கிறது என்றால் அவர் ஒரு சேவை Hallelujah. சேவை He மனப்பான்மையை cares for குறிக்கிறது. you and number 3, empower you. Human, it represents his humanity. மூன்றாவதாக அந்த Hallelujah. மனுஷ சாயலை குறிக்கிறது. நாலாவது நான்காவதாக அதுக்கு அப்புறமா முடிச்சிடுறேன். தேவனுடைய அந்த Okay, what's the fourth thing? நான்காவது காரியம் என்னது? Read this. The lion represents what? One who cares for you knows how your body functions. Imagine the one kingship. How many of you like eagles? ராஜரீகத்துக்கு The ox represents I like his eagles. servanthood. கழுகு ரொம்ப பிடிக்கும். Characters of eagle flies high. கழுகு உயர்ந்து பறக்கும். சேவை எல்லாம் other birds will be scared of the storm. It represents his humanity. எல்லாம் புயலை பார்த்து பயம். Eagle storm மேல போயிட்டு ஓ நீதான் ஸ்டார்ம் ஆன் பாப்போம். ஆனா நாலாவது கழுகு மட்டும் புயலுக்கு மேல அதுக்கப்புறமா பறந்துட்டு ஓ முடிச்சிடுறேன். நீதான் ஸ்டார்ம் ஆன். Okay, what's the fourth புயலையே thing? பார்க்கும். Hallelujah. You and me are called to be above the storm and not below the storm. நீங்களும் நானும் புயலுக்கு How many of you like மேலாக eagles? பறக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள், புயலுக்கு I like அடியில eagles. தப்பிக்கிறதுக்காக இல்லை. Other birds will fly the same direction the wind blows. காற்று அடிக்கிற பக்கத்திலேயே மற்ற பறவைகள் பறக்கும். எல்லாம் easy. Other birds அது will ரொம்ப be எளிதான விஷயம். பாஸ்டர் லைஃப் எப்படி போகுது அப்படியே போகுது. அது எப்படி போதோ அப்படியே நாங்களும் போயிடுவோம். மேல போயிட்டு ஓ நீதான் ஸ்டார்ம் ஆன் பாப்போம். நாலாவது எவ்வளவு பேர் இது கேட்டிருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படியோ இருக்கு. எப்படியோ இருக்கியா? Hallelujah. நல்லா தானே? You and me are called to be above வாழ்க்கை எப்படி போகுது? எப்படியோ போகுது. நீங்களும் நானும் புயலுக்கு How many of you like மேலாக eagles? பறக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள், சாப்பிட்டியா? சாப்பிட்ட மாதிரி தான் தோணுது. இது கூட புயலுக்கு தெரியல. இல்லை. Other birds will fly the same direction the wind blows. காற்று அடிக்கிற பக்கத்திலேயே மற்ற பறவைகள் We பறக்கும். act like normal birds. நம்ம சாதாரண பறவைகளைப் போல நடந்து கொள்கிறோம். But Lord has called you to be an eagle. ஆனா தேவன் நம்மளை ஒரு கழுகு போல அழைத்திருக்கிறார். Eagle flies above the storm. ஒரு கழுகு புயலுக்கு மேலாக பறக்கிறது. The eagle flies in the opposite direction of the storm. அது காற்றுக்கு எதிர்மறையாக பறக்கக்கூடியதாக இருக்கிறது. And the eagle has a very accurate vision. அதற்கு அதோடைய பார்வை மிக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. What does the eagle represent about Christ? அந்த normal birds. கழுகு கிறிஸ்துவை எப்படி குறிக்கிறது? It shows the divinity. Lord has called you to be an eagle. தத்துவத்தை காண்பிக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும், நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. There's a time in the eagle's life, the eagle flies in the opposite direction of the storm, இப்படியாக ஒரு காலத்துக்குள்ளாக கடந்து செல்கிறது. where the wings fall off and the அதோட ரெக்கைகள் விழுகிறது. it breaks. அதோட அழகு உடைகிறது. It beak breaks. வல்லமை உள்ளதாக Okay, it breaks. What does the and then it becomes very weak. அது ரொம்ப சோர்ந்து பலவீனம் உள்ளதாக மாறி விடுகிறது. There's a verse in the Bible which goes on to say, those who wait upon the Lord. கர்த்தர் மேல
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, those who wait upon the Lord, time in the eagle's life will renew their strength. கழுகு போல பலனடைந்து Renew their strength. Where the அவர்கள் wings fall off. பலனடைந்து இந்த verse எங்க வருது? Because the eagle renews, it doesn't have strength, but it renews its strength because it waits. ஏன்னா அது காத்திருந்து அதோடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. பாஸ்டர் 5 வருஷமா காத்துட்டு இருக்கேன் பாஸ்டர், 3 வருஷமா காத்துட்டு இருக்கேன், 2 வருஷமா காத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க காக்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கறாரு. எவ்வளவு பேரை நம்புறீங்க? என் பலன் என் உள்ள நல்ல கையை தட்டி I'm gaining new strength in my body. என்னுடைய சரீரத்துல There's a verse in the Bible that goes on to say, those maybe you have come here feeling like a weak eagle. நீங்க ஒருவேளை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, those who wait upon the Lord, வந்திருக்கலாம். keep your eyes focused, will renew their strength. மேல பதித்து வைங்கள். Watch this. Renew one last point and I'll finish today. ஒரே ஒரு காரியத்தை இந்த verse எங்க வருது? Because the eagle renews, it doesn't have strength, become tired, but it renews its strength because it waits. Strength is out. அதுக்கு பலன் இல்லாம போகலாம். Beak is broken. அதோட அலகு உடைந்து போகலாம். And now even the crows make fun of it காக்கா கூட அத பார்த்து சிரிக்கலாம். because it doesn't look like an eagle. ஏன்னா அது பார்க்க கழுகு போல இல்லாமல் இருக்கிறது. Maybe you don't look like an eagle today, நல்ல கையை தட்டி but you are an eagle. I'm gaining new strength in my body. Somebody say an amen in this place. You might not look like an eagle, but you are an eagle. கழுகு போல இல்லாமல் இருந்தாலும் நீங்க கழுகுதான். And when that happens, அது நடக்கும் பொழுது, when it loses everything, அது எல்லாவற்றையும் இழக்கும் பொழுது, one thing it never loses, ஒரு காரியத்தை அது இழக்காது. its vision. அதோடைய பார்வை, Its vision. அதோடைய தரிசனத்தை. The Bible says people without vision they perish. வசனம் சொல்றது தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். Imagine the eagle had everything but no vision. Beak is யோசித்து broken. பாருங்க, கழுகுக்கு எல்லாம் இருந்து பார்வை இல்லனா எப்படி இருக்கும்? It would have died. Crows make fun of it. But as long as you have vision, even if you don't have strength, even if you don't have a body, even if you don't have a beak, you will make out victoriously in the mighty name of Jesus. Because the Bible says those who wait upon the Lord will renew their strength like the eagles. You don't need to look like an eagle, but you are an eagle today in the name of Jesus. When it loses ஒருவேளை உங்களுக்கு everything, பலன் இல்லாம இருக்கலாம், உங்க தோற்றத்துல நீங்க மாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு தேவனுடைய தரிசனம் இருக்கிற வரைக்கும் நீங்க அவர் மேல காத்திருக்கும் போது நீங்க மறுபடியும் பலன் அடைவீர்கள். நீங்க இயேசுவின் நாமத்தால மறுபடியும் இழந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு ஜெயித்து வெளியே வருவீங்க. Hallelujah. Or somebody say an amen in this place. சொல்லுங்க. Now these 4 things we have understood. இந்த 4 காரியத்தை நாம புரிந்து It would have கொள்கிறோம். died. அப்ப இது வந்து throne பக்கத்துல இருக்கிற விஷயம் தான பாஸ்டர். Even if you don't have strength, even if you around the throne, right? Even if you don't have a beak, you will make out victoriously in the mighty name of Jesus. Because the Bible says those who wait upon the Lord will renew their strength like the eagles. You don't need to look like an eagle, but you are an eagle today in the name of Jesus. You create an atmosphere for his throne to come. நீங்கள் ஒரு சூழலை ஏற்படுத்துகிறீர்கள் அவருடைய சிங்காசனம் வருவதற்காக. Hallelujah. Hallelujah. Oh, somebody say hallelujah. Hallelujah. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? நீங்க ராஜான்னு நீங்க நம்பணும். ஜெயித்து வெளியே வருவீங்க. நம்புறீங்களா இல்லையா? ராஜானா தெரியும், வாழ்க்கை பூரா ராஜா ராஜா. Now these 4 things we have understood. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா that you are a king? அப்ப இது வந்து throne பக்கத்துல இருக்கிற விஷயம். பாஸ்டர் அவர்தான் ராஜா, அவர் ராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜா அவர், right? Even if you don't have a beak, நீங்க ராஜா. எவ்வளவு பேர் நம்புறீங்க that you are called to be a king? Your life to have these 4 characters. Hallelujah. You are born as a king. These 4 characters. Sorry, you are positioned as a king. You create an atmosphere for his throne to come. Commissioned to serve. Hallelujah. Oh, somebody say hallelujah. First okay pastor, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். செகண்ட் தான் கொஞ்சம் இதுவும் பண்ணணும். எந்த ராஜாவாக இப்படி வந்து சேவை செய்வாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா that you are a king? ஏன் ராஜா பண்ணிருக்காரு, அவர்தான் எனக்கு ரோல் மாடலே. எவ்வளவு பேர் நம்புறீங்க? அப்ப நீங்க ஒரு ராஜான பொசிஷனை நீங்க மெயின்டைன் பண்ணனும்னா நீங்க வந்து சேவை செய்யணும். செய்யணும். நீங்க சேவை செய்ய செய்ய உங்க ராஜா பொசிஷன் அப்படியே இருக்கும். Daniel kept serving the Lord, so
his position never changed. தானியேல் ஆண்டவருக்கு சேவை செய்து கொண்டே இருந்தனால அவனுடைய Commissioned to serve. மாறவில்லை, அது உயர்ந்து கொண்டே இருந்தது. All so many kings came and went, நிறைய ராஜாக்கள் வந்து போனார்கள். but Daniel's position stayed. ஆனா தானியேலின் நிலை மாறவில்லை, அப்படியே இருந்தது. Why? ஏன்? Because he served. ஏன்னா அவன் சேவை செய்தான். Today I promise you, நான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். and I prophesy over your life, நான் உங்க வாழ்க்கை மேல தீர்க்கதரிசனமாக உரைக்கிறேன். keep serving, your position will stay. நீங்க சேவை செய்து கொண்டே ராஜான இருக்கும்போது பொசிஷனை நீங்க அந்த நிலையை மெயின்டைன் தக்க வைத்துக் கொள்வீர்கள். Whenever your position comes down, உங்களுடைய நிலை கீழே வரும்போது serve more. நீங்க அதிகமாக சேவை செய்யுங்கள். Your position will go up. அப்பொழுது உங்கள் நிலை அதிகம் உயரும். Somebody say an amen in this place. Hallelujah. Number 3, மூன்றாவதாக, you have to have a heart to sympathize, not only sympathize, but empathize with people. ஆனா உங்களுக்கு இப்படியாக ஒரு இருதயம் இருக்க வேண்டும். ஜனங்களோடு All அவர்களுடைய so many பிரச்சனையை kings came and went, அதற்கு பரிதாபப்பட்டு அவர்களை but Daniel's position பலப்படுத்துகிறவர்களாக stayed. இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. மாறவில்லை, ஓ அப்படியே இப்படி Why? நடந்தது. ஏன்? Because he served. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. Today I promise you, அவர் பலப்படுத்துவாரு, அவர் தூக்கி நிறுத்துவாரு, prophesy over your அவர் life. பெரிய காரியத்தை செய்வாரு. யார சொல்லணும்? நீங்களும் நானும் your position will stay. ஏன்னா உங்களுக்கு நடந்திருக்குல்ல, உங்களுக்கு நடக்கும்போது உங்க நண்பருக்கும் நடக்கும், whenever your position குடும்பத்துக்கும் நடக்கும், உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நடக்கும். Hallelujah. And number 4, நான்காவதாக நிலை அதிகம் உயரும். I am called. Number 3, you have to have a heart to positioned as a king, not only sympathize but empathize with people, நிலையில் இருக்கிறேன். commissioned to serve, நான் சேவை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். born as a human, ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறேன். but I am called to fly. ஆனால் நான் பறப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Can I say that again? Today I promise you, மறுபடியும் சொல்லவா? you are positioned as a king, ராஜாவாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். commissioned as a servant, சேவை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். born as a human, ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறீர்கள். but my calling is to fly. ஆனா என்னோட அழைப்போ பறப்பதற்காக. Hallelujah. Somebody say an amen in this place. யாராவது ஆமென் சொல்லுங்க. இது 4 விஷயம் உங்களை பத்தி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, you are creating an atmosphere for the throne room of God from heaven to be established in your room, in your house, in your family, in your business, in your marriage, wherever you go. If you take these 4 characteristics and position it, God will show up. இந்த 4 குணாதிசயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தும் போது தேவனுடைய சிங்காசனம் வருவதற்காக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறீர்கள். You are positioned as a king. உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். Hallelujah. Hallelujah. How many of you believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நடந்திருக்குல்ல, உமக்கு சிங்காசனம் அமைத்திட ஆனா என்னோட அழைப்போ உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. 4 விஷயம் உங்களை பத்தி உங்களுக்கு ஓ பரிசுத்த the throne room of God from heaven to be established in your room, in your house, in your family, in your business, in your marriage, wherever you go. If you take these 4 characteristics, today I believe that the throne room of God needs to be established here. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல தேவனுடைய அந்த சிங்காசனம் அமைக்கப்பட வேண்டும். How many of you want his throne room in your house? எத்தனை பேருக்கு உங்க வீட்ல தேவனுடைய சிங்காசனம் Stand with me as we sing this song. How many of you believe this? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். Come on, sing it out. ஓ எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். எங்கள் மத்தியில் சிங்காசனம் அமைத்திட பாடுங்க பாடுங்க. என்னை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். கைகளை உயர்த்தே எங்கள் ரபஷா கலதன மதரபா உலாவிடும் ஏசையா வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடு எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடு வாழ்த்துக்கிறோம், உங்களை நாங்க வரவேற்கிறோம் எங்கள் மத்தியில் நாங்க போகிற இடங்களில் எல்லாத்துலயும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடைபெற வேண்டும் இயேசு சுவாமி. எங்களோட தனித்தனி வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் பரலோகத்துல நடைபெறது போல எங்க வீடுகள் தோறும், எங்க தெருக்கள் தோறும், எங்க சபைகளில் ஆண்டவரே எங்க பட்டணத்துல பரலோகத்துல கர்த்தருடைய சித்தம் நடைபெறது போல எங்களுடைய வீட்டுக்குள்ள நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தால. ஆண்டவரே நாங்க போற இடத்துல எல்லாம் ஆண்டவரே உமக்காக ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைய ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அமைத்து தரும்படியா ஆண்டவரே அப்படியாக நாங்க வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்க பலனையும் எங்களுக்கு கிருபையும் நீங்க அளிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க ராஜாதி ராஜாவாக எங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கே எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய ஊழியத்துக்கான காணிக்கப்படும். அழக போல் வேலன் அறிந்து சட்டைகளை அடித்து உயரவை விரும்பிடுவே அழக போல் வேலன் அறிந்து சட்டைகளை அடித்து உயரவை விரும்பிடுவே புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்திடுவே 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பே சிலுவை சுமந்திடுவே ஜெயக்கொடி ஏற்றிடுவே சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பே சிலுவை சுமந்திடுவே ஜெயக்கொடி ஏற்றிடுவே புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்திடுவே புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்திடுவே புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்திடுவே அறிந்திட்டேன்னு பாடமா லைஃப் லாஸ்ட் டைமா புது வேலன் அறிந்திடுவே நான் புது வேலன் அறிந்துவிட்டே நான் புது வேலன் அறிந்துவிட்டே இன்று புது வேலன் அறிந்துவிட்டே புது வேலன் அறிந்துவிட்டே நான் புது வேலன் அறிந்துவிட்டே நான் புது வேலன் அறிந்துவிட்டே நான் புது வேலன் அறிந்துவிட்டே புது வேலன் அறிந்துவிட்டே நான் புது வேலன் அறிந்துவிட்டே புது வேலன் அறிந்துவிட்டே நான்
ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு பேசின வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கழுகு போல உயர பறந்து அந்த உலகத்தின் அனுபவத்தில் பெற்று வாழ வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க. கொடுத்த கரங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து ஒவ்வொருவரை தனித்தனியாக மீட்பதாக கர்த்தரிங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் நம்மளோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்